எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ஆ ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் ஆதங்கப்படுவதில் நாம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிற தாவேகாவோடு நாம் கைகோர்ப்பதை அல்லது அவர்களோடு களத்தில் நிற்பதை அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை அவ்வளவு எளிதாக எப்படி திமுக தொண்டர்களால் கடந்து செல்ல முடியும்? இது மனித இயல்புதான். கடும் சொற்களால் விமர்சிக்கக்கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த பதிவை உடனே எடுக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார். இதுவும் நாம் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் ஆ ராஜா அவர்களை எதிர்த்து விமர்சிப்பதோ, திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் செய்வதோ அல்லது போராட்டங்களை நடத்துவதோ தேவையற்றது. இயக்கத் தோழர்கள் இதை கடந்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும். பொய் அவதூறுகள் பேசுவது தவறு. அவர் இப்போ ஒரு டிவிகே கட்சியில் இணைய போகிறார் என்றது உண்மை என்றால், அவர் எதற்காக அந்த கட்சியில் இணைகிறார், எந்த காரணத்துக்காக அவர் அந்த கட்சியில இணைகிறார், அவரோட உள்நோக்கம் என்ன, அவரோட ஆளுமை என்ன, அவரோட சித்தாந்தங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த மனிதனை புரிஞ்சிக்க முடியும். அந்த மனிதனை ஒரு மனிதன் புரிந்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சில புத்தகங்களை அறிந்திருக்க வேண்டும், அவரை பற்றி வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் அவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. புரிகிறதா? அவர் இன்றைய தலைவர் இல்லை, என்றென்றுக்கும் ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகம் தேவைப்படுகிறது. ஒரு மனுஷன் மனிதனாய் மாறுவதற்கு பல மாசங்கள் ஆகும். ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு பல யுகங்கள் தேவைப்படுகிறது. பல யுகங்கள் தாண்டிதான் இந்த ஒரு தலைவன் இங்கே உருவாகி இன்னும் நடமாடி கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாமல் அவனை பற்றி பொய் அவதூறுகளை பரப்பினால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். நியாயம் வெல்லும், அநியாயம் என்றும் கீழேதான் கிடக்கும். எழுந்து வர்றதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆண்டாலும் வர முடியாது.